இந்த ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிஷ் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ஃபிஷ்ஷை? இல்லை ஃபஸ்ட்டு கெட்டு போகிறது இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டீகம்போஸ்ட். கெட்டு போகிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டீகம்போஸ்ட். இந்த கெட்டு போன ஃபிஷ்ஷை என்ன பண்ணுவாங்க? நல்ல உலர வைப்பாங்க. ஸோ இந்த உலர வச்ச இந்த ஃபிஷ்ஷை, அதாவது ரொம்ப காஞ்சி போனதுக்கு அப்புறமா இந்த ஃபிஷ்ஷை நம்ம என்ன சொல்லுவோம்? பார்த்தீங்கன்னா கோகோனட் இருக்கும் இல்லையா? ஸோ கோகோனட்லேருந்து தான் நம்ம என்ன எடுக்கிறோம்? கோகோனட் ஆயில் எடுக்கிறோம். ஸோ இந்த ஆயிலை எடுக்கிறதுக்கு இந்த கோகோனட்டை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா காய வைக்கணும் இல்லையா? நல்ல சன்லைட்டில் போட்டு முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா காய வைக்கணும். ஸோ காய வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மில்லில் கொண்டு போய் அதை கோகோனட் ஆயிலுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த காய வச்ச தேங்காய் இதை என்னன்னு சொல்லுவீங்க? இதே மாதிரி இன்னும் நிறைய திங்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், நிறைய திங்ஸ் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? நல்ல சன்லைட்டில் போட்டு நல்ல முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு வந்து காய வைக்கிறோம் இல்லையா? இப்போ சில்லியாக இருக்கலாம். ரா மேங்கோவை காய வச்சு என்ன பண்ணுவாங்க? சுக்கு மாங்காய், அடை மாங்காய் அப்படின்னு வெரைட்டிஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து நம்ம காய வைக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த காய்ந்த பொருளை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெசிகேட்டட். என்ன சொல்லலாம்? Desiccated. Desiccated coconut, desiccated fish, desiccated mango, desiccated chilli. ஸோ இந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம என்ன சொல்லலாம்? டெசிகேட்டட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம்.